எங்கள் நிலத்தில் நாங்கள் விவசாய கிராமத்தில் இருக்கிற மக்கள் நாங்கள் இங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறோம். இப்போ இவ்வளோ தூரம் இருக்கிற தரிசு நிலன்றாங்க எங்கே இருக்குது? இந்த மாட்டை கட்டி போய்க்கிறோம். 4 லிட்டர் பால் கறப்போம், ஆட்டை ஓட்டி மாதிரி மேய்ப்போம். ஜதை 30,000 5,000 விற்பாங்க. அதெல்லாம் வருமா ஃபேக்ட்ரியில்? சொல்லு பார்ப்போம். ஏன் எங்கள் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டோம்? எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிக்கின்னு எங்களுக்கு நிலந்தாப்பா முக்கியம். எங்களுக்கு சிப்கார்டு தயவு செஞ்சு வேணாம். எவ்வளோ மக்கள் நாங்கள் வேதனை படுறது. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டேன் நிம்மதியாக நட்டு வீட்டுக்கு போவோம். குழந்தை போய் பார்ப்போம், மாட்டை பிடிச்சி கட்டுவோம், பால் கறப்போம். ஃபேக்ட்ரிலேருந்து திக்குன்னு பதறி அடிச்சுன்னு ஓடியாரணும். காலைல தின்னாத்தும் ஓடணும். குழந்தை நாச்சோ குட்டி நாச்சோன்னு திக்குன்னு ஓடியாரணும். மறுபடியும் ஓடணும். அது எங்களுக்கு வேணாப்பா. நாங்கள் நிம்மதியான சாப்பாடு நாங்கள் இதையே சாப்பிட்ருக்கோம். அங்கே செய்கிறவங்க நிம்மதியாக போய்க்கிறோம். அங்கே போய்கிட்டேன் அதை எடுத்துன்னு வந்து இங்கே கட்ட தேவை. எங்களுக்கு தேவை நிலம் தாம்மா முக்கியம். இந்த விவசாயி சொல்கிறாரு, அவர் கிண்டல் கேலியே பண்ணுறாரு. இது எங்கேருந்து வருது? அவர் ஒரு வேலையாச்சும் சோறு சாப்பிடும் போது உணர்ச்சி பார்க்க மாட்டார், நினச்சி பார்க்க மாட்டாரா? சொல்லு. அது கொஞ்சமாவது அவர் உணரணும். எங்களுக்கு தேவை நிலம் தான் முக்கியம். அவர் இந்த ஃபேக்ட்ரி வந்தால் நாங்கள் எங்கள் உயிரையும் விட மாட்டோம், நாங்கள் நிலத்தையும் விட மாட்டோம். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறோம், உயிரை விட்டால் நாங்கள் எப்படி பார்ப்போம்? சொல்லு பார்ப்போம். நாங்கள் உயிரையும் விட மாட்டோம், நிலத்தையும் விட மாட்டோம். தயவு செஞ்சு சொல்கிறோம், அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, உதயநிதி ஸ்டாலினிக்கு, ஏவாவில் ஐயாவுக்கு, எம்எல்ஏ ஜோதியாவுக்கு, சேர்மனுக்கு பாரு தென்னாங்கூர், அவன் பேர் ராஜகுமார். ஒரு குரு ஐயாவுக்கு பிறந்த நாள்னா அவன் கையால் தான் பிரசாதத்தை எடுத்து கொடுக்க வைப்போம். ஆனால் அவன் பிரசாதத்திலே மண்ணல் வைக்க பார்க்குறான் பார்த்தியா? ஃபேக்ட்ரி எடுத்துன்னு வந்து கட்டி. அதெல்லாம் ரொம்ப அராஜகம். என்ன அதுவும் மேல்மா கூட்டத்தில் இருக்குல்ல, சத்திரம் அவந்து மட்டும் ஏன் ஒதுக்கி விட்டாங்க? விவசாய மக்கள் ஒதுக்கி விட வேண்டியதான். நீ அவந்து மட்டும் சத்திரம் காட்டுறான் ஒதுக்கி விட்றோன்னா எங்களுதெல்லாம் பிடிக்குமே ஃபேக்ட்ரி கட்டி மக்களுக்கு வேலை கொடுக்குறேன்றான். எத்தனை பேருக்கு வேலை கொடுப்போம் சொல்லு பார்ப்போம். எங்களுக்கு நிலம் தாம்பா முக்கியம். இப்போ தான் 3-4 சேர் நேரம் 450 ரூபா சம்பாதிப்போம். மிஞ்சி போனால் ஒரு 4,500 வரைக்கும் 600 ரூபா சம்பாதிப்போம். இது ஃபேக்ட்ரியில் போய் இந்த வயசானதெல்லாம் சம்பாதிக்குமா? சரிபாகமாக கூலி கொடுப்பாங்களா? அறியாதவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. வயசானவங்களுக்கு சொல்லு பார்ப்போம். எங்களுக்கு நிலம் தாம்பா. அவர் முழுக்க எங்களுக்கு நிலம் தான் வேணும். நாங்கள் உயிரையும் விட மாட்டோம், நிலத்தையும் விட மாட்டோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை அருள் அண்ணன் விடுதலை செய்யணும். குண்டா சட்டன்னு இதுமாரி நானும் பொண்ணா வந்து எனக்கு 38 வயசு ஆகும். இந்தமாரி நான் இதுமாரி பார்க்கலப்பா. நான் அந்த ஊரில் பிறந்தேன் வளர்ந்தேன். இந்தமாரி அராஜகம் பிடிச்ச ஆட்சி வரலை. திமுக அரசியல் ரொம்ப அராஜகம். தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்குறேன். அவங்க 5 பேர் எங்கள் நிலத்தை விட்டு கூட சொல்லு. தயவு செஞ்சு எங்கள் குலசாமி எங்களுக்கு விவசாயி தான்பா. எங்களுக்கு விவசாயி விட்டால் வேறு தெரியாது. ஃபேக்ட்ரி போனால் நான் படிக்கலை, நான் எப்படி போய் வேலை செய்வேன்? என்